அதாவது டெர்மினல் 3 முனையம் 3 அப்படின்றது அந்த டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். வழக்கமாகவே பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய விமான நிலையம், நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமான நிலையங்களில், பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்று. ஸோ அந்த நிலையில்தான் அந்த விமான நிலையத்தில் டெர்மினல் 3 எனப்படும் முனையம் 3 இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது. ஒரு மணி அளவில் இந்த சம்பவமானது அந்த பேருந்து, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த ஏர் இந்தியா விமானமானது அங்கு நிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு மிக அருகிலேயே தான் இந்த பேருந்தானது, இது தரைத்தளத்தில் கையாளக்கூடிய அந்த ஒரு பேருந்து பயணிகளை ஏற்றி செல்வது, அது மட்டும் இல்லாமல் அந்த லக்கேஜுகளை ஏற்றி செல்வது உள்ளிட்ட அவற்றை கையாளக்கூடிய அந்த ஒரு பேருந்து, அந்த பேருந்து தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மணி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்ற இந்த சம்பவம் ஒரு மணி அளவில் காவல்துறைக்கும் ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகாரானது பதிவாயிருக்கின்றது. ஸோ அதுல வந்து யாருமே பயணிகள் யாரும் இல்லை என்றும், அது மட்டும் உடைமைகள் அதில் இல்லை என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதன் காரணமாக பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான சேதமும் ஏற்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீ சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்த உடனடியாக பாதுகாப்பு படையினர், அதுபோல தீயணைப்பு வண்டிகள் என அனைத்துமே அங்கு சென்று உடனடியாக ஒரு 2-3 நிமிடங்களில் இந்த தீயானது அணைக்கப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தகவலானது தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதன் காரணமாக தான் நாம் குறிப்பிட்டது போல என்ன காரணத்தினால் இந்த அதாவது வந்து சிஎன்ஜி எனப்படக்கூடிய அந்த கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸில் இயங்கக்கூடிய அந்த பேருந்தாகும். ஸோ அது என்ன காரணத்தினால் இது தீப்பிடித்து இருந்தது என்பது தொடர்பாக தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பேருந்து முழுவதுமாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் தான் என்ன காரணத்தினால் அந்த பேருந்து தீப்பிடித்து இருந்தது என்பது தொடர்பான தகவலானது முழுமை பெறும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் அந்த விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்திருக்கின்றது. அதன் பிறகு அந்த தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நான் குறிப்பிட்டது போல எந்த பயணிக்கும் யாருக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் இதுவரையில் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை. தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.